Hikvisionோட நார்மல் DVR ரேட்டுக்கு ஃபேஸ் ரெகக்னைசேஷன் DVR லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம ஸ்பெஷல் கேமராஸ் எல்லாம் போக தேவையில்ல. நம்மகிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் 2MP கேமரா 5MP கேமரா எதுவாக இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு technvs. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Hikvisionோட ஃபேஸ் ரெகக்னைசேஷன் DVR அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் வந்திருக்கு. அந்த மாடல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி இதை கான்ஃபிகர் பண்ணி இதனோட குவாலிட்டி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த ஃபேஸ் ரெகக்னைசேஷன் DVR 16 சேனல் DVR. இதனோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 7216HQHI-M1/FA. இந்த FAங்கிற மாடல் தான் வந்து ஃபேஸ் ரெகக்னைசேஷன் மாடல். FAன்னு வந்து அது ஃபேஸ் ரெகக்னைசேஷன் DVR. இந்த DVRல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 4MP கேமரா வரலையும் நம்ம இதில் சப்போர்ட் பண்ணோம். ரெக்கார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 4MP லைட் அந்த ரெசல்யூஷனில் இது ரெக்கார்ட் ஆகும். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். இது ஒன்று வழக்கமாக கொடுக்குறது தான் கொடுத்துருக்காங்க. சட்டா கேபிள், பவர் கேபிள், மவுஸ், ஹார்ட் ஸ்க்ரூ, அடாப்டர். இப்போ வர எல்லா டைப்பும் இந்த மாதிரி பின் மாற்றிட்டாங்க. அதனால் நம்ம மார்க்கெட்டில் இது ஈஸியாக கிடைக்கும். இதனோட ஃப்ரண்ட் லுக் பாருங்கள். இது அதனோட ஃப்ரண்ட் லுக் டச் பண்ணி. இதனோட ஃப்ரண்ட் லுக். இது பவர் LED, இது ஸ்டேட்டஸ் LED, இது வந்து நெட்வொர்க் LED. சைடில் ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. கூலிங் ஃபேன் இருக்குது. இது 16 சேனல் BNC கனெக்டர். இது USB 3.0. இது HDMI அவுட்புட். இது VGA. இது ஆடியோ அவுட்டு. ஒரு 4 ஆடியோ இன். இது RS-485. இது இந்த DVRல வந்து பார்த்திங்கன்னா அலாரம் இன் அண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த அலாரம் இன் அவுட் எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்கேஸ் நம்ம ஏதாவது சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ரிலே வச்சு ஒரு சைரன் ஆப்ரேட் பண்ணுறதுனாலும் இந்த அலாரமோட அவுட்புட்டில் ஒரு 12 வோல்ட் கொடுத்து ஒரு 12 வோல்ட் அவுட்புட் எடுத்து அது சைரனில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த DVR அவ்வளோதான். இந்த DVRல ஹார்ட் டிஸ்க் ஃபிட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து வீடியோ 300 ஹார்ட் டிஸ்க். இது வந்து டெஸ்க்டாப் ஹார்ட் டிஸ்க், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்குன்னு தனியாக ஹார்ட் டிஸ்க் இருக்குது. சர்வலன்ஸ் ஹார்ட் டிஸ்க்கு தனியாக இருக்குது. இல்லைன்னா வீடியோ ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஏன்னா இந்த DVR பொறுத்த வரலையும் நம்ம வீடியோ ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து DVRனோட லைஃப் நல்லாயிருக்கும். ஹார்ட் டிஸ்க்கு கொஞ்சம் லைஃப் வரும். நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்கோட கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட்னா எந்தெந்த ஹார்ட் டிஸ்க் இது என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அந்த வீடியோவில் பார்த்துக்கங்க. நம்ம இதை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இது சட்டா கேபிள். இதனோட சட்டா கேபிள். இதோட பவர் கன்வெர்ட்டர். ஸ்க்ரூஸ். பவர் கேபிள், சட்டா கேபிள். இந்த DVRல ஒயர்ஸ்லாம் அடியில் வச்சு கனெக்ட் பண்ணுங்க. ஏன்னா அது ஹீட் ஆகும். அதனால் வந்து ஒயர்ஸ் மேலே வச்சுக்கணும். இது பவர் சட்டா. DVR இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5MP கேமரா. இது DVR ஓப்பன் பண்ண DVR. இது HDMI கேபிள். இது வந்து கேப்சர் கார்டு. இதெல்லாம் வச்சு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம DVRக்கு பவர். DVR வந்து பவர் கொடுத்துக்கிறோம். பவர் பண்ணிட்டோம். அடுத்து வந்து வீடியோ அவுட்புட் எடுத்து இந்த வீடியோ வயரை நம்ம HDMI
கனெக்ட் பண்ணிட்டோம். இது யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியாச்சு. இது வந்து கேமராவோட இந்த கேமராவோட பின், கேமராவோட பின் இன்னொரு இடத்துல கேமரா நம்பர் 1 செலக்ட் பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம டிவிஆர் வந்து பவர் ஆன் பண்ணியாச்சு. பவர் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு வர பேசிக் செட்டிங்ஸ், ஹார்ட் டிஸ்க் ஃபார்மேட் பண்ணுறது, நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஏன்னா இது எல்லா டிவிஆர் மாதிரி தான், ஒரே மாதிரி தான். இப்போ வந்து இந்த டிவிஆர்னோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், அதாவது ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டத்தை வந்து இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுங்கள், செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதனோட மாடல் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த எஃப்ஏங்கிற மாடலில் மட்டும்தான் அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேமராவுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். இப்போ வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு ஈவெண்ட்ஸ்குள்ளே போங்க. ஈவெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஈவெண்ட்ஸில் கீழே ஸ்மார்ட் ஈவெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் கேமரா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கேமரா மட்டும்தான் ஃபேஸ் ரெகக்னிஷன் வேலை செய்யும். அதில் எனேபிள் ஃபேஸ் பிக்சர் கம்பேரிசன் இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எய்மிங் ஷெட்யூல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்கேஜ் மெத்தட். இந்த லிங்கேஜ் மெத்தடில் இதெல்லாம் ஒரு ஆப்ஷனல் செட்டிங்ஸ் தான். நீங்கள் வந்து அப்படி சப்போஸ் ஃபேஸ் டிடெக்ட் ஆனால் அந்த கேமரா மட்டும் ஃபுல் ஸ்க்ரீன் வர மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை லோக்கல் அவுட்புட்டில் ட்ரிகர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி பின்னாடி அலாரம் இருக்கும், அந்த அலாரம் வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இந்த செட்டிங்ஸில் இருக்கும். அது நீங்கள் வேணுன்னா எனேபிள் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இதில் கொடுத்துட்டு நார்மல் ஈவெண்ட்டில் போய்ட்டு வெரிஃபை பண்ணிக்கங்க, இது வந்து எனேபிள் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து லைவ் வியூ போங்க. லைவ் வியூவில் பார்த்தீங்கன்னா அந்த சேனல் டார்கெட் டிடெக்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் டார்கெட் டிடெக்ஷன் போயிட்டு அதில் வந்து ஸ்மார்ட் ஈவெண்ட்டும் ஃபேஸ் டிடெக்ஷன் 2 எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து தனியாக அந்த ஃபேஸை மட்டும் ஃபோட்டோ எடுத்து நமக்கு லெஃப்ட் சைடு காமிச்சிடும். எத்தனை ஃபேஸ் வந்தாலும் அத்தனை ஃபேஸ் வந்து அது டைம் இன்டர்வல்லாம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இன்டர்வலில் அது பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்து நமக்கு சைடில் காமிச்சிட்டே இருக்கும். அது இல்லாத அது சேவும் பண்ணிக்கும். இதுதான் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் டிவிஆர்னோட இந்த ஃபேஸ் செட்டிங்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலில் போய் ஹியூமன் ஃபைல்ஸில் போயிட்டு கேமரா செலக்ட் பண்ணிவிட்டு டேட் டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் டைம் செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இது வரலையும் அந்த கேமராவில் அந்த டேட் டைமில் ரெக்கார்டான எல்லா வீடியோ ப்ளஸ் ஆடியோ எல்லாமே ரெக்கார்ட் ஆயிரும். அதாவது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ஹியூமனை சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா பிக்சர் தனியாக பார்த்துக்கலாம், வீடியோ தனியாக பார்த்துக்கலாம். பிக்சர் வேணால் அது பிக்சராக நீங்கள் பார்த்துக்கலாம். ஜஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பிக்சர் மட்டும் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்த டிவிஆர் மாதிரி இல்லாமல் இந்த டிவிஆர் வந்து நம்மளுடைய டைம் வந்து ரொம்ப மிச்சப்படுத்தும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடி வந்த டிவிஆர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபைல் வேணும் அப்படின்னா நம்ம கன்யூஸாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், அதை உட்காந்து பார்த்துட்டே இருக்கணும். ஒன்றா அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம், இல்லைன்னா 30 செகண்ட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஆனால் வந்து இந்த டிவிஆரில் சப்போஸ் நீங்கள் ஒரு பர்சனை தேடுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். காலையிலேருந்து ஈவினிங் வரலையும் நம்ம ப்ளேபேக் ஃபுல்லாக பார்க்க தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ஹியூமன் ஃபைல்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த ஹியூமன் ஃபைல்ஸ் மட்டும் நம்ம சர்ச் பண்ணால் போதும். எந்தெந்த பர்சன் எந்தெந்த டைமுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு இதில் கிளியராக காமிச்சிரும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம். இது நம்ம வேலையை ரொம்ப சிம்பிளாகும். அதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஃபேஸ் வேணும் அப்படின்னா அந்த ஃபேஸை வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் நீங்கள் அதை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபேஸ் இருந்ததுன்னா அந்த ஃபேஸ் இருக்கிற ப்ளேபேக் ஃபைல் மட்டும் தனியாக சர்ச் பண்ணி காமிச்சிரும். இந்த மாதிரி இதில் ஒரு சில அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் இந்த டிவிஆர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ், இந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.